Hello guys, இந்த வீடியோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வீடியோ சொல்லலாம் க்ளோஸ் டு மை ஆக்சுவல் அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன்ஸ்பிரேஷன் அவரை பற்றி நான் அதே சொல்லிட்டே போகலாம். அது நன் அதர் தென் லியோனல் ஆண்ட்ரெஸ் மெஸ்ஸி அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். June 24, 1987 அர்ஜென்டினான்ற கண்ட்ரியில் ரொசாரியோ சின்ன பிளேஸில் மெஸ்ஸி பிறக்கிறாரு. பிறந்தலேருந்து ஃபுட்பால்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுக்கு விளையாடுறாரு. இன்னொரு ஃபேக்ட் சொல்கிறேன், அவரோட புக்கில் நான் படித்தேன், பயோகிராஃபி புக்கில் ஏஜ் ஆஃப் 3 வந்து 3 திங்ஸ் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கும்போது மெஸ்ஸி போய் ஃபுட்பால் தான் இருக்காரு. அதை பார்த்து அவங்க அப்பா ஷாக் ஆகிறார். பரவாயில்லையே, நம்ம பையனுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குது ஃபுட்பாலர் அப்படின்னு சொல்லிட்டு நாட்களும் நகருது. அட் ஏஜ் ஆஃப் 11 என்னன்னா ஒரு க்ரோத் ஹார்மோன் டெஃபிஷியன்சி டிசீஸ்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து டெய்லி இன்ஜெக்ஷன் போடணும். அந்த இன்ஜெக்ஷன் மெஸ்ஸியோட ஃபேமிலியில் அஃபோர்ட் பண்ண முடியல, ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி இன்ஜெக்ஷனால. அப்படியும் என்ன சொல்றாங்க, எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க மெஸ்ஸி, அவங்க ஊர் மக்கள். அவ்வளோதான் வேஸ்ட், இங்கே இருந்தோன்னு முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மெஸ்ஸி வந்து நம்பிக்கை கையில் நம்ம கண்டிப்பாக பெரிய ஆளவன். அதே போல மெஸ்ஸிக்கு வந்து அவங்க பாட்டி செம உறுதுணையாக இருந்திருக்காங்க. அப்பா அவனால முடியும், பாணி பெரிய பிளேயர் அவர். அப்போ தான் நாட்கள் அது ஏஜ் ஆஃப் 13 வந்து பார்சிலோனா கிளப் இவர் அப்ரோச் பண்ணாங்க. அந்த கிளப் ஸ்பெயினில் இருக்க ஒரு அப்ரோச் பண்றாங்க. உங்க பையன் கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் ஆகும், அவருக்கு நல்ல டேலண்ட் இருக்கு சொல்லி அப்ரோச் பண்றாங்க. ஆனால் யோசிக்கிறாங்க மெஸ்ஸி வீட்டில் எப்படி ஒரு சின்ன பையன் வேறு கண்ட்ரிக்கு மூவ் ஆகும். நான் அர்ஜென்டினா இருக்கிறது சவுத் அமெரிக்காவில் இருக்குது, பார்சிலோன்றது ஸ்பெயினில் இருக்குது, எப்படி போவான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அவங்க என்ன சொல்லுவாங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவரோட ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் என்ன, டிஷ்யூ பேப்பர் தான் அவர் சைனே போட்டிருக்காரு. அங்கே போயிட்டு பார்சிலோனா போகிறாரு, கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி 2004 அவர் ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச் ஆறாரு. அதுலேருந்து தலைவர் பண்ணாததே இல்லை. பார்சிலோனா 672 கோல்ஸ் அடிச்சிருக்காரு, நிறைய அசிஸ்ட் கொடுத்துருக்காரு, 10 லலிகா டைட்டில்ஸ், 7 கோப்பா டெல்ரே, 4 சாம்பியன்ஸ் சொல்லி பார்சிலோனா எல்லா அச்சீவ்மெண்ட்டும் அடிச்சிட்டாரு. அப்புறம் தான் பார்சிலோனா கிளப் வந்து இன்னும் நேம் வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகுது டியூ டு மெஸ்ஸி. நானே அதனால தான் பார்சிலோனா கிளப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் மெஸ்ஸினால. ஓகே, இன்னும் மெஸ்ஸின்னு ஒரு பையன் இப்படி யாரா சொல்லிட்டு, நம்ம ஆள் வேற குள்ளமா இருப்பாரு, 5.7 feet 170 cm தான். எல்லாம் பார்ப்பாங்க, என்ன இந்த ஆள் குள்ளமா இருக்கான்னு சொல்லி. ஆனால் தலைவன் ஃபுட்பால் ஆரம்பிச்சா கட்டே படுத்த முடியாது, லைக் ஏலியன் மாதிரி ஆடுவாப்ல. நெக்ஸ்ட் அவரோட இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட்ஸ் சொன்னார், 8 பலூன் டியர்ஸ் வச்சிருக்காரு. அதே போல நிறைய ட்ராஃபிஸ் அடிச்சிருக்காரு. கோல்டன் ஷூ 6 வச்சிருக்காரு. FIFA பெஸ்ட் பிளேயர் அவார்டு 3 வச்சிருக்காரு. அண்ட் FIFA பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ் 2. இன்னொரு அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஃபுட்பால் வாஸ் ஆர்ட், ஈ வில் பி ஆர்டிஸ்ட், அது மாதிரி சொல்லலாம். அவர் ஃபுட்பால் ஆடுறது பார்க்க அப்படி இருக்கும். அவர் அடிக்கிற ஃப்ரீ கிக்ஸ் ஆகட்டும், ட்ரிபிள் ஆகட்டும், லைக் வந்து செமையாக இருக்கும். லைக் பால் அவர் ட்ரிபிள் பண்ணும்போது எப்படின்னா அப்படி காலில் க்ளூ படிச்ச மாதிரி ஒட்டிக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அவர் ஆடும் போது ஸ்கில்ஸ், ட்ரிபிளிங், அந்த ஷூட்லாம் அடிச்சாருன்னா கிராவிட்டி இல்லைன்னா சொல்லுவாங்க, அந்த மாதிரி. பிகாஸ் வில் பி ஆர்ட், வில் பி ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி ஃபுட்பால் வில் பி ஆர்ட், வில் பி ஆர்டிஸ்ட் நம்ம சொல்லலாம். இப்போ அதே போல் இப்போ நம்ம கண்ட்ரி சைடு, அர்ஜென்டினா கண்ட்ரி சைடுக்கு வந்து ஒரு ஈஸியாக மேலே இவர் வந்து 2016 லாஸ் ஆகுறாங்க, அடுத்து வேர்ல்டு கப் போகிறாங்க, தோக்குறாங்க, கோப்பா அமெரிக்கா போகிறாங்க, தோக்குறாங்க. இதே மாதிரி 2016 ஒரு ஹார்ட் பிரேக். இவர் கண்டினியூஸாக லாஸஸே வந்துட்டு இருக்கனால இவர் சொல்லிட்டாரு ரிட்டையர் ஆக மாட்டேன். அதே மாதிரி ஓன் கண்ட்ரிஸ் பீப்புள் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் வந்து கிளப்புக்காக மட்டும் தான் அடிக்கிறான், ஒன்றும் பண்ண முடியாது, ரிட்டையர்ட் ஆயிரு நீ வேஸ்ட்னு சொல்லிட்டான், தலைவர் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மெயின் செட்டை கொண்டு வர வச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து கோப்பா அமெரிக்கா போகிறாங்க. கோப்பா அமெரிக்கா 2021 நடக்குது. அப்போ தான் போகிறாரு, அர்ஜென்டினா தலைவன் படையோட கூப்பிட்டு போகிறாரு. அப்போ போயிட்டு கோப்பா அமெரிக்கா ஜெயிச்சோன்னா அவர் ஃபர்ஸ்ட் லீக் டைட்டில் அடிச்சிட்டாரு. அப்படியே போக 2022 திரும்ப வேர்ல்டு கப் வராங்க. வேர்ல்டு கப் தான் முக்கியமான சுச்சுவேஷன், ரொம்ப பயத்தோட வராங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன சவுதி கிட்ட தோத்துருவாங்க, நிறைய ட்ரோல் பண்ணாங்க, அவ்வளோதான் மெஸ்ஸி முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் மேட்சை தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து கடைசியாக ஜெயிச்சுட்டு ரெடியாக கப் அடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஃபினாலிஸ் கப் சொல்லி கண்ட்ரிக்காக எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் பண்ணிடுறாரு. இது ஒன் ஆஃப் த லாஸ்ட் டான்ஸ். இப்போ வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு, நீங்க எல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்டு கப் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர் எல்லா அச்சீவ்மெண்ட் அடிச்சார், ஜெயிச்சா டபுள் ஹாப்பி, இல்லைனாலும் ஓகே, அவர் ஆடுற ஒவ்வொரு மேட்சும் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட ஒரு ஹேட்ரிக் அடிச்சிருக்கா, அப்படி இருந்துச்சார். ஆனால் தலைமை அப்படியே அழுதுட்டு போறதெல்லாம் பார்க்கணும், மனசு கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஃபுட்பால் இது மாதிரி இருக்குமானா தெரியாது. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர் ஆஃப் ஆல் டைம். மை பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தளவுக்கு மெஸ்ஸி இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்